இப்போ நேற்று ஈரோடு பரப்புரையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் வந்து ஒரு எம்ஜிஆர் தான். அவருக்கு அடுத்து வேணா எடப்பாடியார் வரலாம், ஆனால் விஜய் வர முடியாது. விஜய் ஃபர்ஸ்ட் அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அல்ல அவர் ஃபர்ஸ்ட் அரசியலே தெரில, ஃபர்ஸ்ட் என்ன கொள்கைனே விஜய் ஒன்றும் தெரில. ஆனால் எம்ஜிஆர் ஃபோட்டோ ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை பற்றி இவர் தான் எம்ஜிஆர்ன்றது ஏற்றுக்க முடியல. வந்து சினிமாவில் பேசுகிற மாதிரி தான் வந்து அரசியலில் வந்து பேசுகிறாப்பில்ல. ரெண்டே பேர் தான் போட்டி, ஒன்று டிவிக்கு ஒன்று டிஎம்கே. இறங்காத அரசியல் தான் அவரும் பேசிட்டு இருக்காரு. அச்சி முச்சி பேச்சு, தளபதி தான் அங்கே பேச்சு. ஐயா, நேற்று இப்போ ஈரோடு பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். எம்ஜிஆர் தான், ஜெயலலிதா அம்மா தான். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி மாதிரி யாரும் வர முடியாது. பொறுப்பு ஒன்று தான், ஜெயலலிதா அம்மா தான். புரட்சி தலைவர் தான். அவர் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோட்டோ வச்சுக்கிறார் பாருங்க, அந்த ஃபோட்டோவுக்கும் அந்த ரெட்டலைக்கும் தான் மதிப்பு. எப்பவும் ரெட்டலை தான். ஜென்சி அவங்களுக்கு தெரில, கீழே என்ன கிரவுண்ட் ஒர்க்கு ஜனத்தை பார்த்து அவங்க நினச்சிக்கிறாங்க ஓட்டு எல்லாமே விழுன்னு நினச்சிக்கிறாங்க. ஓட்டு என்றைக்குமே ரெட்டலைக்கு தான் விழும். அவங்க எடப்பாடியார் 4.5 வருஷத்தில் எவ்வளோ இந்த 3 கஜா புயல், அந்த புயல், அப்புறம் நம்ம கொரோனா, அதெல்லாம் எப்படி இது பண்ணாங்க. இது வந்து அடிப்படை உறுப்பினர், அடிப்படையாக அரசியலை பற்றி தெரிஞ்சவங்க, மக்கள் உணர்வை பற்றி புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த அரசியல் அனுபவம் தெரிஞ்சு தான் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை இல்லை அப்படின்றத அவர் அலசி ஆராய்ச்சி பண்ணிக்கிறார். விஜய் வந்தால் சந்தோஷம் தான், அதனால் ஒன்றும் இல்லை. விஜய் வரணுன்றீங்களா வேணான்றீங்களா? வரணும். எல்லாம் ஜனநாயக நாடுங்க இது, எல்லாரும் வரணும், எல்லாரும் அரசியல் பண்ணோம், எல்லாரும் இது பண்ணோம். ஆனால் எம்ஜிஆர் ஃபோட்டோ ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை பற்றி இவர் தான் எம்ஜிஆர்ன்றது ஏற்றுக்க முடியல. எம்ஜிஆர் வந்து ஒரு எம்ஜிஆர் தான். அவருக்கு அடுத்து வேணா எடப்பாடியார் வரலாம், ஆனால் விஜய் வர முடியாது. விஜய் ஃபர்ஸ்ட் அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் நிற்கிற தொகுதியில் வேணா அவர் ஜெயிக்கலாம், மற்றபடி சிஎம்லாம் ஆக முடியாது. எடப்பாடி அவர் இப்போ ஒரு பொருட்டாவே கண்டுக்கல அப்படின்னு சொல்றாரு. அதில் ஃபீல்டுலேயே இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு மக்களுக்கு. ஒரு விவசாயி, விவசாயிகளுக்காக நிறையா லோன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. நிறையா ஸ்கூல் பசங்களுக்கு லேப்டாப் கடைசியில் கொடுத்தாரு, எல்லாமே பண்ணார். அவர் ஜெயிப்பார்னு சொல்ல, பட் டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. டிஎம்கே இப்போ எதுவும் பண்ணலைன்னா ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிவிகே, 2 ஜெயிக்கும். ஆனால் டிவிகே அவ்வளோ ஜெயிக்க வாய்ப்பு. விஜயகாந்த் அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க, ஆனால் அவரே வந்து ஜெயிக்க முடியல. எதிர்கட்சி தலைவராக தான் ஆனார், அதுவும் கூட்டணி வச்சதால் அம்மா கூட. இவர் எடுத்தவனாலே சிஎம் ஆக முடியாது. அது அப்படி சப்போஸ் ஆகிட்டானா அது உலக சாதனையாகவே ஆகிடும். என்னோட கருத்துப்படி டிவிக்கே வராது. அல்ல அவர் ஃபர்ஸ்ட் அரசியலே தெரில, ஃபர்ஸ்ட் என்ன கொள்கைனே விஜய் ஒன்றும் தெரில. டிவியை பற்றி கொள்கை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரில. ஏன்னா அவன் ரசிகர் முறையில் அவன் பின்னாடி போகிறான். ஆனால் ரசிகர் முறையில் போகக்கூடாது. யார் பக்கம் கொள்கை இருக்குது, கொள்கைன்னு ஒன்று இருக்குதுல்ல, கொள்கை பார்த்து நாள் போனோம். அவனுக்கு என்னன்னே தெரில. அப்போ எப்படி போய் அவன் டிவியில் போய் விடுறான்? சும்மா ரசிகர் சொல்லிட்டு போய் விடுறானோ. ஆனால் ரசிகர் கூட்டத்தை காட்டுறான். சத்தியமாக சொல்கிறேன், அவனுக்கு ஒன்றுமே தெரில. இப்போ ரசிகர் முறையில் அவன் ரசிகர் எல்லா இடத்துலையும் வருது, பெங்களூரு கேரளா இடத்துலையும் வருது. அவன் கூட்டத்தை பார்த்துட்டு அவன் தான் 2000 தலைச்சைக்கு போகிற சொல்கிறான். சத்தியமாக சொல்கிறேன், டிஎம்கே தான் தலைச்சைக்கும். பாருங்க, நான் எம்ஜிஆர்லாம் சொல்ல முடியாது. விஜய் அவர் வந்து இப்போதைக்கு வந்து அரசியல் இன்னும் முழுமையாக கற்றுக்கல. இப்போ வந்து சினிமாவில் பேசுகிற மாதிரி தான் வந்து அரசியலில் வந்து பேசுகிறாப்பில்ல. எம்ஜிஆர்னா வந்து சொல்லப்போனால், எம்ஜிஆர் அப்போ இருந்த காலகட்டம் வேறு, இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு. எம்ஜிஆர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து அது வேறு. இப்போ விஜய் வந்து எம்ஜிஆர்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கவே படாது. அது விஜய் வந்து எம்ஜிஆர்லாம் சொல்ல முடியாது. அவர் எம்ஜிஆர் வேற, விஜய் வேற, அவ்வளோதான். என்னோட கருத்து வரைக்கும் அந்த அவ்வளோதான். ஏன் எம்ஜிஆர் வேற விஜய் வேறன்னு சொல்றீங்க? காரணம்? எம்ஜிஆர் நாங்கள் பார்த்தது இல்லை, விஜய் நாங்கள் பார்க்குறோம். இப்போ எம்ஜிஆர் வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது. நாங்கள் யூடியூப்போ எதுனா பார்த்தா எங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்தாருன்ட்டு. இப்போ விஜய் நாங்கள் பார்த்துட்டோம், எப்படி வாழ்றாருன்னு நாங்கள் பார்த்துட்டோம். 2026 டிவிகே மட்டும்தான் ஆட்சிக்கு வரணுமே, வேற யாருமே யாரும் சிரிக்காத. உண்மை அதுதான், எல்லாரையும் வெட்டுவோம். டிவிகே மட்டும்தான். சரி, நான் தேங்க்ஸ். எங்கள் ஒரு 2 பேர் தான் போட்டி, ஒன்று டிவிகே ஒன்று டிஎம்கே. நாங்களாம் டிவிகே சப்போர்ட் தான், எப்பயுமே டிவிகே தான். டிவிகே ஓட்டு தான் போனோம். இந்த வாட்டி டிஎம்கே போடாதீங்க, வேஸ்ட்டு போடுறது. அதுதான் 5 வருஷம் 10 வருஷம் ஒரு வாட்டி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நான் தான் பண்ணுறாரு பார்க்கலாம். டெய்லிக்கும் சரி போறாருண்ணா சிஎம். காலேஜுக்கு ஒரு எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, நேராக போறாருண்ணா. எதுக்கு போறாரு? அவர் வர காலேஜ் தானே, இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே, வந்து பார்க்கலாம்ல. போய் நேர்கிறாரு அவர் பாட்டுன்னு. எம்ஜிஆரே அவர் தானா, அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. இவனுங்க ஸ்டாலின் வந்து பண்றான், எதுவுமே பண்ண மாட்டான். 1000 ரூபாய் போறாரு, 1000 ரூபாய் எதுக்கு போய் உதவ மாட்டேங்குது. விஜய் தான் வரணும், என் ஓட்டு விஜய்க்கு தான். எல்லாரும் பிரசிடென்சி காலேஜ் பசங்க ஃபுல்லா ஓட்டு விஜய்க்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. வந்தா என்ன மாதிரியான நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்? எல்லாமே பண்ணுவார், நம்ம சொல்ல தேவையில்லை, அவர் செஞ்சே காட்டுவாரு. விஜய் ஏன்னா செஞ்சே காட்டுவாரு, எல்லாத்தையும் பண்ணுவார். ஏன் விஜய் வந்து எம்ஜிஆர் கிடையாதுன்னு சொல்ல வரீங்க?
அவர் வந்து அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் அதிகமாக இவருக்கு ஃபேன்ஸ் அதிகம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு டிஎம்கேல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அப்புறமா தான் தனியாக ஏடிஎம்கே ஒன்று ஒரு கட்சி ஆரம்பித்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்கண்ணா. இவருக்கு யார் இருக்கா? செங்கோட்டையனே அவர் சும்மா ஒரு அமைச்சராக இருந்தார் ஏடிஎம்கேல. அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க, அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவர் சொல்கிறாருன்றதுக்காகலாம் அவர் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர்னா அது எம்ஜிஆர் மட்டும்தான். இனிமே கம்பேர் பண்ண விடாத தல. எம்ஜிஆர் மேலே ஃபர்ஸ்ட் அவர் பேச தெரியல, ஸ்கிரிப்ட் எழுதி பேச தல. ஒரு ஸ்டேஜில் ஒரு அரசியல் ஒரு நாச்சு அவனே பேசணும், அப்படிதான் அவரை சொல்ற தப்பு. அவரே பேசணும், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா பேசணும். இல்லை வரல ஒரு தலைமை நந்துருமா இல்லையா? அவரை பற்றி சத்தியமாக அவர் ஈக்குவல் வரைய முடியாது தல. அவரை பற்றி பேச தகுதியே இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் வந்து கொள்கை தலைவரை கூட அவர் ஏற்றுக்க அவருக்கு தகுதி இல்லை. வேற வச்சு கூட பேசலாம், புரியுதுங்களா? அவர் வந்து தமிழ்நாட்டோட சொத்து, யார் வேணாலும் எடுத்துக்கலான்றாரு. அப்படிலாம் இல்லை தல. அவரு ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்தாருன்னே தெரில, சத்தியமா எதுக்கு வந்தானே தெரியல. சும்மா வந்து ஸ்டாலின் எதுக்கும் ஸ்டாலின் டிஎம்கே எல்லாம் பண்ணிடுறாங்க தல. என்ன பண்ணல பாருங்க, மெரினாவில் வந்து எது பண்ணிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க தல. லேடிஸ் வந்து பஸ் ஃப்ரீயாக விட்டுக்கிறாங்க. மாதம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 ரூபாய் காசு போடுறாங்க. அதெல்லாம் பண்ணும்போது எல்லாமே இருக்குது. இருக்கும்போதே அவரே வரணும் சொல்லுங்க. இல்லாத பட்சத்தில் வந்தால் பரவாயில்ல, இருக்கும்போதே அவர் வரக்கூடாதுல்ல. அவர் வந்து எல்லா இதுலையுமே பாண்டிச்சேரியில் போய் டிஎம்கே பற்றி எதுக்கு சொல்லணும்? பாண்டிச்சேரி ஃபஸ்ட்டு அவங்க சிஎம்ஏ வேற, அது நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. தமிழ்நாடு உள்ளதான் சிஎம்ஏ, அது தமிழ்நாடு உள்ள பேச கூட ஏற்றுக்கலாம் தலை. அவர் ஏன் பாண்டிச்சேரியில் பேசணும் சொல்லுங்க? பாண்டிச்சேரியில் பேச அவர் தகுதியே கிடையாது. அங்கே பாண்டிச்சேரியில் கூட போய் ஸ்டாலினை பற்றி தான் சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் ஸ்டாலினை பற்றி சொல்கிறாரு. அவரே இப்போ விஜய் வராருனா விஜய் வீர வரும், எல்லா இடத்துலையும் கூட்டம் அவன் வீட்டாண்ட போய் கூட்டம் போக சொல்ல. ஏன் போல? ஏன் விஜய்க்கு போல? அதே மாதிரி அவர் வந்து அவங்க கூட சொல்லுவார், இந்த இடத்துல போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களே கவர் பண்ணுறாங்க, புரியுதுங்களா சார்? புரட்சி தலைவர் வந்து அவர் 50 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் அவர் செய்யாத தியாகமும் கிடையாது, அவர் செய்யாத திட்டமும் கிடையாது. அடிப்படை ஒரு சாதாரண மக்கள் ரேஷன் வாங்குறதுலேருந்து ஒரு மிதிவண்டி, கால் இல்லாதவங்களுக்கு மிதிவண்டி, அப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது எல்லாமே அவரோட திட்டம். அதுபோல் எதுவுமே செய்யலையே. செஞ்சுட்டு நீ எம்ஜிஆர்னு சொன்னால் ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை. ஜெயலலிதா அம்மா மாதிரி அம்மா உணவகம், அப்புறம் தாலிக்கு தங்கம் திட்டம், அப்புறம் வந்து மணிக்கணினி திட்டம், சைக்கிள், குழந்தைங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு சைக்கிள், இதுமாரி எதனா செஞ்சுட்டு நான் தான் அம்மா, நான் தான் எம்ஜிஆர், நான் புரட்சி தலைவர்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீ செஞ்சுட்டு ஓகே ரைட் அப்படின்னா ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை. விஜயும் வரணும், எல்லோரும் ஜனநாயக நாடு, எல்லாருக்குமே எல்லாமே சுதந்திரம் இருக்குது. ஆனால் இதை நான் தான் அப்படின்னும் போது அது ஒரு இதுவாகுது, கஷ்டமாகுது. எம்ஜிஆர் வந்து அவர் கூட கம்பேர் பண்ணுறாரு. எம்ஜிஆர் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? +1 +2 தமிழ்நாட்டில் கிடையாது. +1 +2 அறிமுகப்படுத்துறதே அவர் தான். அதனால் எவ்வளோ பெண்கள் ட்ராப் அவுட்ஸ்லாம் வந்து இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு காலேஜுக்கு வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமே அவர் தான். அடுத்தது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார்? காமராஜர். அதை சத்துணவு திட்டமாக மாற்றி ஒரு முட்டையை வச்சு கொடுக்கணும்னு கொண்டு வந்தது எம்ஜிஆர். இவர் என்ன பண்ணார்? அதுக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஃபண்டு கிடையாது. எம்ஜிஆர் அதை இன்னும் நீங்கள் பாட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கான ஃபண்டே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணார். கிரானைட்டை யூஸ் பண்ணார், இங்கே இருக்கிற கனிம வளங்கள்லாம் யூஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு அது மூலமா நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வர வச்சு அது மூலமாக தந்தார். இவரும் யூஸ் பண்ணுறாரு, நல்ல சூப்பராக ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறாரு. அந்த ரிசோர்ஸஸ் யாருன்னா மக்கள், அந்த மக்கள் யூஸ் பண்ணிட்டு அவர் வாழ்ந்துக்கிறாரு. அவ்வளோதான். இது நீங்கள் பார்க்கும்போது நீ டிஎம்கேவா, நீ ஏடிஎம்கேவா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, நாம் தமிழரா அப்படின்னு கேட்பீங்க. எந்த ஒரு கட்சியும் கிடையாது, கம்யூனிஸ்டும் கிடையாது. இது ஒரு பொது பார்வையில் மட்டும்தான் இது பேசுகிறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எது வேணால் போட்டு போங்க, அவ்வளோதான். ஆளே இல்லைண்ணா அவரு. டிவிக்கே தானே. நான் விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஆட்சி கொண்டு வர அப்படின்னு சொல்றாங்க. அது ஆட்சியே இல்லைண்ணா, அது எம்ஜிஆர் ஆட்சி இல்ல. எம்ஜிஆர் ஆட்சியே இல்லைண்ணா, அது அச்சி முச்சி பேச்சு, தளபதி தாங்க பேச்சு. எங்க சீமா நிக்க வைக்கிறேண்ணா. என்ன மாதிரியான ஆட்சி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஆட்சிக்கு வந்தாலே போதும்ண்ணா. அவரு மிச்சம் நாங்க பார்த்துப்போண்ணா, அவர் எதுவுமே பண்ண தர, ஆட்சி வந்தா போதும். நாங்க யாருமே அவர் கம்பேர் பண்ணலண்ணா. அவர் வந்தாலே போதும். நான் வந்து இந்த வாட்டி நாங்க அவருக்கு நம்பிக்கையா நாங்க வந்து போறேன், நான் ஓட்டு போறேன், அவ்வளவுதான். நான் வந்து இந்த வாட்டி அவர் நம்ம சொல்ல முடியாது, நான் வந்து இப்படி பண்ணுவார் சொல்லிட்டு அவ்வளோ கோடிக்கணக்கில் அவர் ஒரு நாள் இது பண்ணாருன்னா 2000 கோடி அவ்வளோ போதும் அவருக்கு வந்து. அதெல்லாம் விட்டு வந்து அரசியலில் தான் காசு அடிக்கணும்னா இல்லைண்ணா. வந்து அவர் வந்தா போதும், நான் நம்பி நான் ஓட்டு போறேன், அவ்வளோதான். நான் வந்து வேற ஒன்றுமே இல்லைண்ணா. ப்ரோ தப்பு தான் ப்ரோ. அவர் வந்து இவர் சொல்கிற மாதிரி தான் விளங்காத அரசியல் தான் அவரும் பேசிகிட்டு இருக்காரு. நான் நடைமுறைக்கு சாத்தியமானதை வந்து அவர் பேசணும், தேவையில்லாத விஷயத்த வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. புரட்சி தலைவின்றதுக்கு புரட்சி தளபதின்றாரு. அவரோட மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கு ப்ரோ. எடப்பாடி சொல்கிற மாதிரி தான், இங்கே இருக்கும்போது இங்கே மந்திரியாக இருந்துறாரு, அப்புறம் அங்கே போய் மாறுறாரு. அவர்
அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை ப்ரோ. அவ்வளோதான் சிம்பிளாக கீழே இறங்கினா நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் ஒரு தலைவருக்கேற்ற ஒரு தலைவராக பேசணும் ப்ரோ. அவரு இவர் சொன்னார் சாட்டை தூரம் இருக்காரு, ஒரு நிமிஷம் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். அப்படிதான் பண்றாரு அவர் என்ன அரசியல் பேசுறாரு, அவரோட தொண்டர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காரு. மேலே ஏறாரு, கீழே ஏறனா முத்தம் கொடுப்பானா 10 பேர் ஏற மாட்டானா? கொஞ்சம் டீசெண்டாக பொலைட்டாக. அப்புறம் குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொட்டினாங்க, சூப்பர், அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அங்கே மாநாடு முடிஞ்சோடனே இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன், நான் நேரெல்லாம் போய் பார்க்கல. பார்க்கும்போது அங்கே இருக்க வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. அதெல்லாம் ஒரு சூப்பர், ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இதெல்லாம் மேக் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் இப்படி கொண்டு தரடி ஒரு மாஸ் ஆடியன்ஸ் வந்து வச்சுருக்காரு, அதை வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு நல்ல தலைவனாக ஒரு இளைஞர்களை நல்ல வழிப்படுத்தணும், நெறிப்படுத்தி கரெக்டான ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ப்ரோ. சும்மா இது மாதிரி பண்ணுறதுனா வந்து 41 பேர் அங்கே இறந்தாங்க, அதுக்கு அதையும் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் மாற்றுறாரு. இது எங்களை தடுத்து நிறுத்துறாது, உங்களை எதுவுமே தடுத்து நிறுத்த போதில்லை. இது சொன்ன ஆடு. இப்போ நீங்கள் நினச்சா நிற்கலாம், நினைக்காத நிற்க போகிற, யார் உங்களுக்கு தடுக்க போகிறா? நீங்கள் நிற்காதீங்க நான் சொன்னேன், நீங்கள் நிற்காம எடுக்க போகிறீங்க. அதெல்லாம் அவர் பேசுறது சிரிப்பு தான் ப்ரோ வருது. இப்போ இதை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கேன், கமெண்ட்ல 4 பேர் வந்து கழுவி ஊற்றுவான். எனக்கு அவளையே கிடையாது, ஏன்னா அவனுக்கும் அரசியல் புரிதல் கிடையாது. இப்போ எனக்கு அரசியல் புரிதல் ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் எனக்கும் இல்லை, ஆனால் அவர் இல்லைன்ற அளவுக்கு எனக்கு அரசியல் புரிதல் இருக்குது.